அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்தவனாக, இங்கு குழுமி இருக்கக்கூடிய மக்கள் மீதும் ஏனைய இதை காணுகின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக. சமீப காலங்களில் இந்த ஒரு மாசத்துல மட்டும் பல தற்கொலைகள், குறிப்பா முஸ்லீம்கள். இப்போ சமீபத்தில் மார்ச் 27 பக்கத்தில் இருக்க மணிமங்கலத்தில் ஒரு அம்மா 27 வயசு அந்த பொண்ணுக்கு, குழந்தைங்களுக்கு 5 வயசு 8 வயசு, என்ன பண்ணுறாங்க, 2 பிள்ளைங்களுக்கும் விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. 2 குழந்தைங்களும் செத்து போயிடுது. அதே கிணத்துல அந்த அம்மாவும் விழுந்து செத்து போயிட்டாங்க. அரிசியாவோ ஏதோ முஸ்லீம் பேர் தான் அந்த பொண்ணோட பேர். இது வழியில் ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வச்சுட்டு இறந்து போகுது. என் கணவர் வாழும் பொழுது நிறைய கடனோட இறந்துட்டாரு, அவரும் சூசைட் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க கடன்காரங்கள்லாம் எங்ககிட்ட கடனை கேட்கும் பொழுது எங்களுக்கும் இங்கே சமாளிக்க முடியாதனால நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வச்சுட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. இது 1ஆ 2ஆனா இந்த மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய 8 செய்திகள், எல்லாமே முஸ்லீம்கள். அதாவது மற்றவங்களை கணக்கெடுக்காமல் முஸ்லீம்கள் மட்டும் நமக்கு தெரிஞ்சதில் ஒரு 8 குடும்பங்கள். இப்படி தனக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சூசைடு, தற்கொலைன்னு வருது. தற்கொலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், யார் தங்களை தாங்களே மாய்த்து கொள்வார்களோ இவர்களுக்கு கடுமையான தண்டனை நரகம். அதே போல் சின்னதாக தங்களுக்கு தாங்களே அநியாயம் பண்ணுறாங்கல்ல, அதில் வெட்டி கோவப்பட்ட உடனே ஒரு பொண்ணு அப்படி தான் திருமணம் பண்ணி வச்சு 1 மாதம் தான் ஆகுது, வீட்டுக்காரரை பிளேடு வச்சு அறுத்து காட்டுது கையை, செத்துருவேன் கவனமாக இரு, நான் சொல்கிறது நீ கேளுன்னு. யார் கணவரை பொண்ணு மிரட்டுது. சரி, இப்போ தான் மிரட்டுதுன்னு பார்த்தா அது ஏற்கனவே அப்பா அம்மா மிரட்டிகிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு. அதுக்கு நேற்று அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அந்த பிள்ளையோட. அதுதான் எப்போது தான் செய்வேன், டெய்லி செய்கிறது இல்லையா அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இப்படிலாம் இருக்கிறாங்க. வயசு 27 வயசு அந்த பொண்ணுக்கு. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவலாக வரக்கூடிய எல்லா குடும்பங்களையும் நம்ம சந்திக்கிறோம். அவங்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியல, முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, முஸ்லீம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீமாக வாழலை. இதை பற்றி குர்ஆன் பேசுது. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு மழை பெய்ய வைக்கிறது யாருன்னு கேளுங்க, அல்லான்னு தெளிவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு உணவு தர்றது யாருன்னு கேளுங்க, அல்லான்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க முஸ்லீம் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவங்க இணை வைப்பாளர்கள். ஏன்னா அல்லான்னு கடவுளை மட்டும் அல்லான்னு ஏற்றுக்கிறாங்க, மற்ற அவங்க தேவைக்கு எதுக்குமே அல்லாவை வச்சுக்கிறதே கிடையாது. தனக்கு திருமணம் நடக்கட்டும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தரை லவ் பண்ணுறாங்களே அதுவாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாவை தள்ளி வச்சுப்பாங்க. ஆனால் கேள்வி கேட்டால் மட்டும் உன் கடவுள் யாருன்னா அல்லா, நாங்கள் அல்லாவை தாங்க வணங்குறோம், நாங்களும் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதை மாதிரி கடன்கள் ஏன் ஏற்படுது? இந்த 5 வயசு 4 வயசு தான் ஆகுது. 5 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கு இவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பெருசாக செலவு பண்ணியிருப்பாங்க? எந்த செலவும் செய்திருக்க மாட்டாங்க. இஸ்லாம் சொல்லாத வழியில் எதையோ ஒன்று இவங்க செய்யாத வரைக்கும் இவங்களுக்கு இந்த கேடு ஏற்பட்டிருக்காது. வாழ்கிறதுக்கு வீடே இருந்திருக்காது, கார் வாங்கி வாசலில் நிறுத்தியிருப்பான், போய் பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடி ஒன்று ஏர்வாடியில் போய், அதாவது திருநெல்வேலியில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் இதே மாவட்டம் தான், இதுவும் காஞ்சிபுரம் மாவட்டம் தான், அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டம் தான். காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கம் பெரியார் நகரை சார்ந்த ஒரு முஸ்லீம் குடும்பம் தான். திருநெல்வேலி வரைக்கும் போய் என்ன பண்ணுறாரு, காரோட சேர்ந்து எரிஞ்சிட்டாருன்னு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சு பாருங்க. அவரும் முஸ்லீம் குடும்பம் தான், அவங்களும் 2 குழந்தைங்க தான். அவங்களும் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர்லாம் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்கு போனால் சொல்கிறாங்க, அவங்க ஏன் கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நாங்களே அவங்களுக்கு ஏதாவது உங்களை மாதிரி ஆட்களை கான்டாக்ட் பண்ணி விட்டுருப்போம். எங்கள் வீட்டில் பாருங்கள், எதனால் எங்களுக்கு அவங்க பீரோன்னு தெரிஞ்சுதுன்னா, நாங்கள் ஒரு நான் முஸ்லீம் குடும்பத்துக்கு போய் தாவா பண்ணிகிட்ருக்கோம் 3 நாள் முன்னாடி. அவங்க வீட்டு பீரோவில் தவக்கல் அலல்லா போட்டிருக்கு. தவக்கல் அலல்லா பீரோவில் எழுதுகிறாங்க, ஒட்டுறாங்க. இது என் இறைவன் தந்த அருள்கொடைன்னு வாசலில் எழுதுகிறாங்க. குர்ஆன் வீட்டில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அதுதான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. பக்கத்து வீட்டுக்கு பீரோவை கொடுத்துருக்குறாங்க. ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் வீட்டு பீரோவை எடுத்து கொடுத்துருக்குறாரு. அவங்க ஏதோ புதுசு வாங்க போகிறாங்க போல இருக்குது, அதுக்கு தான் நம்ம. ஏன்னா இவங்க வீட்டு வாசலில் கார் நிற்குது, 7 போகிற காரை 6 பேர் போகிற கார் வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியுமா இவங்க கடனில் இருக்கிறாங்க, பிரச்சனை தெரியாது. பீரோ பல புதுசு வாங்க போகிறாங்கன்னு நினச்சி நான் வாங்கிக்கிட்டேன் பாய். அவங்க ஒட்டி கொடுத்தது அப்படியே இருக்குது, எனக்கு இதோடைய அர்த்தம் கூட தெரியாதுன்றாங்க அந்த நான் முஸ்லீம் வீட்டில்.
அவங்க ஆனால் இஸ்லாத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு இதாயத்து கொடுக்கணும். அப்போ தான் சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்து வீடு தான் முந்தா நாள் போய் இறந்து போனது, எங்கள் பக்கத்து வீடு தான், ஆனால் எங்களுக்கு தெரியாது அவங்க இப்படிலாம் முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி வாழ்க்கையில் தானாகவே ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது இது இஸ்லாத்துக்கு எதிரானது. படைச்சவன் சொல்கிறான் நான் தான் உனக்கு வழிகாட்டுவேன்றான், ஆனால் நான் சொல்கிறேன் இல்லை என் முடிவு எனக்கு தான் தெரியும், நான் தான் என் முடிவு எனக்கு தான் தெரியும், என் முடிவை நான் தான் எடுப்பேங்கிறதுனால தான் அவருக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்தது. கடன் தொல்லைகள் வந்தது காரணமே அதனால தான் வந்தது. டீப்பாக போய் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிள்ளைக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி பிறந்தநாள் கொண்டாடி இருப்பாங்க. அந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. வட்டிக்காரன் எப்படிப்பட்டவன்றது அந்த வட்டியில் சம்மந்தப்பட்டவங்க தான் தெரியும். அதாவது வட்டி பிரச்சனையை நம்ம பார்க்கறதுனால நமக்கு தெரியுது. வாங்கினது 70,000, இது வரைக்கும் கட்டினது 9 லட்ச ரூபா, இன்னும் நான் 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும். இது இந்த குடும்பத்துக்கு இல்லை, இன்னொரு வட்டி கடனில் நாங்கள் பிரச்சனையை பார்க்கும்போது அவர் தகவல் சொல்கிறாரு. சாதாரண ஆளான்னு பார்த்தா வட்டி வாங்கினவர், அதை சந்திக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ண நல்ல அக்கௌண்ட்ஸ் தெளிவான ஒரு நபர் தான். நம்ம வாங்கினது 70,000 தானே, 9 லட்சம் கட்டியிருக்கிறோங்கிற சிந்தனையும் இல்லாமல் இன்னும் கட்டிகிட்டு இருக்கிறார். நம்மக்கிட்ட அவர் மாட்டலன்னா இன்னும் கட்டிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா தன் மூளைக்கு எட்டினதை வேலை செய்கிறாங்க. தான் மூளைக்கு எட்டினதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அப்படி தான் இவ்வளோ நாளாக பசு மாடு மூத்திரத்தை தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நேரத்துலேருந்து பார்த்தா காளை மாடு மூத்திரத்தை பிடிச்சி குடிக்கிறான் அவர்தான் ஆந்திராவில். என்னென்னு கேட்டால் இதுவும் கடவுளாக்கிடும். இப்போ அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ இதையும் சேர்த்து கடவுளாக்கி அது மூத்திரத்தை ஃபுல்லாக பாட்டில் வாங்கி குடிக்கிறான். அவனே பிடிக்கிறான், அவனே குடிக்கிறான். இவனுக்கு ஃபேன் லைட்டு இருக்க தெரியல, மாட்டுக்கு ஃபேன் போட்டு லைட்டு போட்டு விற்க வச்சிருக்கு உள்ள. இப்படி தான் மூளை அப்படி தான் வேலை செய்யும். முட்டாள்தனமாக தான் மனிதர் மூளைகள் வேலை செய்யும். அதனால தான் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா எல்லாம் கேட்குறான். நீங்கள் ஏன் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டும் தூதர் வழங்கப்பட்டு ஏன் மூடத்தனமாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு படைச்சவன் கேட்கறதுக்கான காரணமே நீங்கள் அறிவீனமாக தான் சிந்திப்பீங்க. உங்களுக்கு குறைஞ்ச அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறிவு பற்றி நாலேஜ் தெளிவாகணும், நீங்கள் நல்லா வாழணும்னா இதன் பக்கம் வாங்க, இதன் பக்கம் வாங்க, படைச்சவன் அதாவது அல்லாவின் பக்கம் வாங்க, அல்லாவுடைய தூதரின் பக்கம் வாங்கன்னு அழைக்கப்பட்டா அவங்களுக்கு ஏறாதான் மண்டையில் சில மக்களுக்கு. அப்படிப்பட்ட மக்கள் தான் இப்படிப்பட்ட தவறான முடிவு எடுப்பாங்க. இதில் சில முஸ்லீம் அமைப்பு என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த தகவலை கேட்டு நமக்கு போடுறாங்க, நீங்கள் இதுக்காக சமுதாயத்தில் என்ன செஞ்சீங்க பாருங்க, சமுதாயத்தில் இவ்வளோ பேர் செத்து போகிறாங்களே, நீங்கள் என்ன செஞ்சீங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க. நான் சொன்னேன் இவங்களுக்கெல்லாம் குரானை கையில் கொடுக்கணும், முகமது நபி அது எப்படி குரான் கையில் கொடுத்தா அவங்க வட்டி விட்டு மீண்டுருவாங்களா அப்படின்னு அவர் நம்ம திருப்பி ரிப்ளை போட்டிருந்தார். சரி அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுறது, நான் திருப்பி ரிப்ளை போட்டு விட்டா அவருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்க வட்டியெல்லாம் நம்ம அடைச்சிக்கிட்டே இருக்கணுமா, அவங்க வட்டி வாங்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு தெளிவு கொடுக்குறாரு. என்னங்க இது, வட்டியை வாங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது, ஏன் நீங்கள் வட்டியின் பக்கம் போனீங்க, உங்களுக்கு எதனால் அந்த கடன் ஏற்பட்டுச்சுன்னு கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் அவங்க கடனை உடனே அடைச்சிருங்க நீங்கள் தான். அப்போ இங்கே எங்கேருந்து வரும், அடைக்கிறவங்களுக்கு எங்கேருந்து வரும், சிந்திக்க வேண்டாமா? நீ ஒரு அமைப்பு நடத்துறியா, நீ சும்மா நடத்திட முடியுமா? உன் வீட்டு காசு சொத்துக்களை விற்று நீ உன்னால் நடத்த முடியுமா? நீ பிச்சை எடுத்து தானே பண்ணுற, எல்லா மக்களுடைய வரி பணத்தை வசூலிச்சு தானே உன் அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற. அப்போ வட்டிக்கு மட்டும் எங்கேருந்து பணம் கொட்டும், வானத்திலேருந்து பூமி கூரையை பிச்சுட்டு கொட்டுமா? நமக்கு எல்லாருமே சிரமப்பட்டு தான் அவங்க கொடுக்கக்கூடிய ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்களும் அல்லாவுக்காக செய்கிறாங்க. ஒரு மனுஷனுமே இன்னொருத்தருக்கு சாதாரண பணத்தை எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஐயோ படைச்சவன் சொல்லிட்டான், இது அவனுடைய பணம், நம்மளை நிர்வாகம் பண்ண சொல்லிக்கிறாங்கிற அச்சத்தோட தான் ஒருத்தவங்க செலவு பண்ணுறாங்க. அவங்கள கொண்டு போய் இது மாதிரி வட்டிக்கு வாங்கிட்டவங்களாம் நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அப்படிலாம் செய்திட முடியாது. அப்படி செஞ்சால் நானும் பொறுப்பற்றவன், நாளைக்கு மறுமையில் எனக்கும் கேள்வி இருக்குது. எனக்கு இன்னும் என்னை நம்பி 4 பேர் தராங்கிறதுக்காக உங்களை நம்பி பட்டனெல்லாம் எடுத்து கொடுத்துட முடியாது. சிந்திக்கணும், ஆய்வு செய்யணும். அவங்கள விசாரிக்காமல் கொடுத்தா நான் குற்றவாளி, அது தெரியல அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அமைப்பில் இருக்கிறார், அவர் பதில் போடுறாரு, நீங்கள் பணத்தை உடனே வட்டியை கட்டுங்க, உங்களுடைய தர்பியா. நான் சொன்னேன் தர்பியத்து நடத்தணும் அந்தந்த பகுதிகளில். எல்லா அமைப்பு உங்களை மாதிரி இயக்கங்கள் இருக்கீங்கல்ல, ஒரு காலத்தில் உங்கள் இயக்கங்களுடைய வளர்ச்சியெல்லாம் இதை மாதிரி தர்பியத்தை நடத்தி தான் வளர்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எந்த அமைப்புமே இஸ்லாத்தை பற்றி பேசுகிறதில்ல, குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறதில்ல, மக்களுக்கு வழிகாட்டுறதில்ல. வெறும் கொடியை பிடிங்க, போராட்டம் பண்ணுங்க, இது மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் காரணம் எல்லா பள்ளிவாசல்களையுமே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இஸ்லாத்தை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்துனுங்க நான் சொல்கிறேன். அவர் பதில் இது போடுறாரு, அதுக்குள்ள அவங்க செத்து போயிடுவாங்க. அப்படி செத்தா சாகட்டும், எல்லாம் சாகக்கூடாதுன்னு சொல்கிறான், அவனைய வழிகாட்டுறேன்னு சொல்கிறான். நான் அதை மீறி நான் இப்படி தான் ஒரு முடிவு எடுப்பேன், நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா இங்கேயும் சாகணும் அங்கேயும் சாகணும். அப்போ அதை பற்றி தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் தான் பெரிய இயக்கங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. அவங்களாம் கூட என்ன பண்ணணும், அரசியலோட இஸ்லாத்தை பேசிக்காக வச்சா மட்டும்தான் இதில் வெற்றி பெற முடியும். இஸ்லாத்தை தூக்கி வெளியே போட்டு நீங்கள் அரசியல் நடத்திங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு என்ன மரியாதையோ அது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போனதுக்கு காரணமே நீங்கள் இஸ்லாத்தை வெளியே தூக்கி போட்டீங்க. இஸ்லாத்தை வெளியே போட்டு நான் அரசியல் நடத்துகிறேன்னு சொல்கிறதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறான், அவங்களுக்கு 1 சீட்டு கொடுக்குறதுக்கு யோசிக்கிறான். காரணம் நம்ம அறிவில்லாமல் நடக்கிறதுனால தான். அப்போ
படைத்தவன் வழிகாட்டிய அடிப்படையில் நம்ம அறிவோடு நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை படைத்த இறைவன் நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.